வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சிவனாடிய முத்துவேலும் கோவில் சிலையை திருடி கும்பாபிஷேகத்தை நடக்காம பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. நம்ம சந்திராவை ஒரு எவிடன்ஸை போட்டு சாமுண்டேஸ்வரி தான் இந்த சிலையை திருடுனது அப்படின்னு காலியமாக சிக்க வைக்க பிளான் பண்ணுறாங்க. அதோட கும்பாபிஷேகமும் நடக்காமல் போட்டோம் அப்படின்னு நினைக்க நேரம் தான் நம்ம ராஜா எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி சிவனாடி தான் அந்த சிலையை திருடுனது அப்படின்னு அடிச்சு வெளுத்து தரன்னு இழுத்து கொண்டு பஞ்சாயத்தில் நிப்பாட்டி விட்டு தான் தான் சிலையை திருடுனது அப்படின்னு ஒத்துக்கிட வச்சுக்கிட்டு அந்த சிலையை அப்படியே மீட்டு கோவிலில் கொண்டு வச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நம்ம ராஜராஜ கையால் நடக்குது. நம்ம சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களும் கோயிலுக்கு நல்லபடியாக முடிஞ்சது. நம்ம ராஜா உண்மையை சொல்கிறாங்க. அத்தை, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரேன் அப்படின்னு தீபாவளி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜாவே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம ராஜராஜ கையால் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு கும்பாபிஷேக வேலைகள் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம சிவனாண்டிய முத்துவேலும் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, சாமுண்டேஸ்வரிக்கு ஊர் மக்கள் முன்னாடியே சொல்லிட்டா, நான் கும்பாபிஷேகம் வரமாட்டேன், கும்பாபிஷேகம் நடக்கும் மாதிரி எனக்கு தெரியலை, நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்க நேரம் இந்த கும்பாபிஷேகம் நின்னா அதுக்கு சாமுண்டேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு பழிய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊர் மக்கள் முன்னாடி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு காளியம்மா முன்னாடி ஐடியா பண்ண நேரம் தான் கோவில் சிலையை திருடணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. கோவில் சிலையை சிவனாடிய முத்துவேலையும் திருடுறாங்கங்க. திருடிக்கிட்டு நம்ம ராஜா மேலே சாமுண்டேஸ்வரி மேலே பழிய போடுறதுக்கு நைட்டோடி நைட்டாக சிவனாடிய முத்துவேலை சிலையை திருடிறாங்க. காலையில் விடிஞ்சு பார்த்துக்க பொழுது நம்மளோட இதை தான் இருக்கணும், சிலையை காணும், கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. யாரு தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது? அது சாமுண்டேஸ்வரி தான். அப்படின்னா அவள் வீட்டில் தான் சோதிக்கணும், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், அவள் தான் சிலையை திருடி இருக்கணும் அப்படின்னு ஊர் கூட்டம் முன்னாடி நம்ம வீரமன், சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா இவங்க எல்லாத்தையும் போட்டு சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் தான் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கணும், அவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு வராங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா போட்ட மஞ்சப்பை சிக்குவு. அந்த மஞ்சப்பையில் தான் எல்லா ரகசியமும் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சாமியோட நகைகள் அதில் இருக்குது. அப்போ சாமுண்டேஸ்வரி தான் எடுத்து என்னமோ சிலையே செய்திருக்கா, கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு தான் செய்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி, இது என்ன ஒரு முட்டாள்தனம், எனக்கு சாமிக்கு மேலே என்ன கோபம் இருக்குது, கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நான் எதுக்காக நினைக்க போகிறேன், அதுவும் என் மாப்பிள்ளையே கும்பாபிஷேகத்துக்கு நான் அனுப்பி வைக்கணும்னு தானே சொன்னேன், அதுக்கு பிறகு நான் இதுக்காக எடுக்க போகிறேன், இது ஏதோ ஒன்று என்னை திட்டவிட்டு சதி செய்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் தான் நம்ம ராஜா ஊர் கூட்டத்தில் சொல்கிறாங்க, எங்கள் அத்தை நிச்சயமாக அந்த சிலையை எடுத்துருக்க மாட்டாங்க, யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு சரியான பாடம் ஆகணும். ஆனால் நான் கண்டுபிடிக்க இந்த ஒரு நாளில் நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக அந்த சிலையை கொண்டு கோயிலில் ஒப்படைச்சி நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்தலாம், அதுவும் எங்கள் மாமா கையால் நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஊர் கூட்டத்தில் நம்ம ராஜராஜா கையால் நடக்கும் அப்படின்னு நம்ம ராஜா வாக்கு கொடுத்துறாங்க. அதே இடம் சிவனாடி, முத்துவேலு, காளியம்மா எல்லாம் எப்படி இந்த சிலை அவள் கைக்கு சாமுண்டேஸ்வரி அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனோம், கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, எப்படியோ நம்ம டிரைவர் பையன் சும்மா இருக்க மாட்டான், இந்த சிலையை தேடி அவன் வருவான், அவன் கையில் இந்த சிலை சிக்கிடக்கூடாது அப்படின்னு பதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம முத்துவேல், சிவனாடி, காளியம்மா இவங்க தான் எடுத்துருக்கணும், சந்திரா தான் அந்த பொருளை நம்ம அத்தை வீட்டில் கொண்டு போட்டிருக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட ராஜா சிவனாடி மறைச்சி வச்சிருக்க இடத்தை கண்டுபிடிச்சி சாமி சிலையை தூக்கிட்டு வராங்க. நம்ம சிவராண்டியும் முத்துவேலோட தோலை உரிச்சி கூட்டிட்டு வராங்க. ஊர் கூட்டத்தில் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் சாமுண்டேஸ்வரி மேலே பழி விழதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு ஊர் கூட்டத்தில் ஊர் முன்னாடி ஒத்துக்கிட வச்சுட்டாங்க. அதோட பார்த்தோன்னா கும்பாபிஷேக வேலைகள் களை கட்டுது. நம்ம தீபாவதி அதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா தீபாவதி வாயிலேருந்து வரலை. நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன அதுக்கு முன்னாடி என் மருமக பையன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் முடியலையே அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால்
சாமுண்டேஸ்வரிக்கு மனச மாறுது. கோவில் கும்பாபிஷேக விழாவில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கலந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ராஜராஜா கையால் வந்து கோவில் கும்பாபிஷேகம் வந்து நினச்சபடியே வந்து நடக்குது. நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா இவ்வளோ நாளும் கடவுளே உண்மை தெரியாமல் வந்து அத்தைக்கு மறைக்க வச்சுட்ட. கோவில் கும்பாபிஷேகம் இப்போ நல்லபடியாக வந்து முடிஞ்சுட்டு நான் உண்மையாக அத்தைக்கிட்ட சொல்லணும். நான் தான் ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து உண்மையான பேரே நான் தான் அத்தை அப்படின்னு வந்து உண்மையை சொல்ல தயாராகிட்டாங்க நம்ம ராஜா. நம்ம ராஜா வந்து நேராக சாமுண்டேஸ்வரிட்ட போகிறாங்க. அத்தை கோவில் கும்பாபிஷேகம் நினச்சபடியே நல்லபடியாக நடந்துட்டு நீங்களே வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தியும் தந்துட்டீங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம் மாமா கையால் நடந்தது. ஆனால் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் இந்த உண்மையை சொல்லாமல் எனக்கு மனசு அப்படியே உறுத்திட்டு இருந்து நான் இப்போ சொல்ல விஷயத்தால் நீங்கள் கோவப்படலாம், என்னையே வெறுத்து ஒதுக்கலாம். சரி இருக்கட்டும் அத்தை, இதுக்கு மேலே நான் மறைக்கலை, உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாம் வந்து என்னை சந்தேகப்பட்டீங்களா? நான் வந்து ராஜராஜா அவரோட பேரணி அது உண்மைதான், உண்மையான பேரே நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் அபிராமியோட பையன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முகம் அப்படியே கோணலாகுது. ராஜா நான் இதை எதிர்பார்க்கல, நீ வந்து துரோகம் செய்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஆமாத்த நான் வந்து இங்கே எதுக்காக வந்தேன்னா 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் வந்தேன். ரேவதியை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது நீங்கள் தான். இல்லாமல் ரேவதியை வந்து ஏமாற்றி நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கல. அந்த நேரம் மணமேடையில் இருந்த ரேவதியோட மானத்தை வந்து அப்படி கல்யாணம் வந்து நடக்கணும், நின்று போகிற கல்யாணம் நடக்கணும். அப்போனா நான் வந்து தாலி கட்டுனேன் அவளுக்கு, அதுவும் உங்களோட கட்டாயத்தினால தான் தாலி கட்டினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அதிரடியாக வந்து சொல்லுறாங்க. நான் வந்து இந்த வீட்டில் இருந்து நம்ம 2 குடும்பத்தையும் சேர்க்க தான் முயற்சி செய்தேன் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோபமாக வருது. அது என்னோட பரம எதிரி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாவுக்கே காரணம் அந்த ராஜசேதுபதி குடும்பம் தானே நினைக்கிறேன். அப்படி இருக்க நேரம் அந்த வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வந்து என் பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்காரா, இதெல்லாம் மறைச்சி வந்து நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்போடு இருக்காங்க. அந்த நேரம் தான் டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டில் உனக்கு உரிமை கிடையாது, நீ வந்து அந்த கிழவியோட பேரே அப்படின்னு வந்து என் சந்திரா வந்து அப்போவே சொன்னா, நான் நம்பலை. ஆனால் இப்போ நீ உன் வாயாலே சொல்லிட்டா, எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை இவர் கையால் நடத்துறதுக்கு தானே, இப்போ என் கண்ணிலே முடிக்காத, இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை வந்து விரட்டி விடுறாங்க. நம்ம ரேவதியும் சரி அம்மா நீங்கள் வந்து ராஜாவை போக சொல்லல, நான் ராஜாவோட சேர்ந்து தான் வாழ்வேன். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான். நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவர் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ போய் வந்து நீங்கள் இவரை போக சொல்கிறீங்கள, இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இவர் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. நம்ம ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு ரேவதி கம்பியை நீட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ரேவதி ஒன்று கேட்டுக்க, எனக்கு ஏற்கனவே துர்கானி ஒருத்தி இல்லை அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் என் பொண்ணு. அதே நேரத்தில் இப்போ ரேவதியும் இல்லை, நான் 2 பொண்ணுங்களையும் தலை முழுகிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ரேவதியை வந்து விரட்டி தள்ளுறாங்க சாமுண்டேஸ்வரி.